கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு சிறந்த ஸ்தானத்தை, சிறந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறந்த மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் ஊழியத்திற்கும், உங்களுடைய சபை மக்களுக்கும், அது மாத்திரமல்ல உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை, சிறந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க போறார். உங்களுடைய பிசினஸ் ஒரு சிறந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. தி பெஸ்டான நிலையில கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். யூ ஆர் பெஸ்ட். கர்த்தர் அப்படி ஒரு திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அடுத்த நிலைக்கு போவீர்கள், அடுத்த ஸ்தானத்திற்கு போவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறது மகிமையா இருக்க போகிறது. எஸ்தர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை, அவளுக்கு தேவையான மற்றவைகளை அவளுக்கு கொடுக்கவும், ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்படுத்தப்பட்டு கன்னிமடத்தில் சிறந்த ஓர் இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களை வைத்தார்கள். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்தர் ஒரு அடிமையாக்கப்பட்டாள் இஸ்ரவேல் தேசத்துல இருந்து. அதுவும் தாய் தகப்பன் இல்லாதவள், ஒரு அனாதையானவள். அவருடைய தகப்பன், சிறிய தகப்பன் சித்தப்பா மொர்தெகாய் எடுத்து அவரை வளர்க்கிறார். அவருடைய சித்தப்பா கையில வளரும் பொழுதே நல்ல குணங்கள், வேதங்களை படித்து உபவாசம், ஜெபம் என்று சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுடைய தயவு, மனிதனுடைய தயவு, பாருங்கள், எல்லாம் கிடைக்க கர்த்தர் அவருக்கு கிருபை செய்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றொடைய பார்வைக்கு அவள் நன்றாக இருக்கிறவளாக, எல்லாருடைய கண்களும் தயை கிடைக்கும்படிக்காக, அவளை சுத்திகரிப்பதற்கு வேண்டியவைகளை கொடுக்கும்படியாக அவர்கள் ஜாக்கிரதையா இருந்தார்கள். ஒரு சிறந்த இடத்திலே அவளை வைத்தார்கள். சிறந்த இடத்திலே, ராஜா அரண்மனையிலே ஒரு அடிமைக்கு, அடிமையாய் கொண்டு வரப்பட்டவளுக்கு, யூத ஜனங்கள் என்றாலே அருவருப்பானவர்கள், அருவருக்கப்பட்டவளுக்கு தேவன் சிறந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களுக்கு அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், மற்றவர்களை வெறுக்கத்தக்கதான நிலையில நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களை நம்பாதவர்களாய் நம்பிக்கையற்ற நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், உயர்வுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு சிறந்த பெஸ்டான ஒரு ஸ்தானத்தை, ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் உங்களுக்கு பெஸ்டை கொடுக்கலாம், மனிதர் யூ ஆர் பெஸ்ட் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தள்ளி விடுவார்கள். கர்த்தர் உங்களை பெஸ்டான நிலையில கொண்டு போய் நிறுத்தினதுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு தேவன் சிறந்த இடத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், குடும்பத்தால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தவர். ஏனென்றால் சாமுவேல் தன்னுடைய தைலக்குப்பி எடுத்து அபிஷேகம் பண்ணுகிற வரும்பொழுது அவருடைய தகப்பனார் 7 பிள்ளைகளை காண்பித்தார், தாவீதை காண்பிக்கவில்லையோ. பிறகு ஆண்டவர் தான் சொன்னார், உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கிறானா, கடையான ஒருவன் இருக்கிறான், அவனை அழைங்கள். அப்பொழுது குடும்பத்தால், சகோதரரால், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு தன் குடும்பத்திலே ஒரு சிறந்த ஸ்தானம், ஒரு சிறந்த ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்தார். அபிஷேகம் பண்ணினார், ஆவியானவருக்குள் இறங்கி இருந்தார், அவர் புத்திமானா இருந்தார், தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒரு சிறந்த ஸ்தானத்துக்குரிய எல்லா கனத்தையும், மகிமையும், மேன்மையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார்.
அது மாத்திரமல்ல, தாவீதுக்குள்ள நம்பிக்கை அதிகரித்தது, விசுவாசம் அதிகரித்தது, தேவனை குறித்த தேவன் மீது பற்றுதல், வைராக்கியம், பக்தி அதிகமாக உண்டானது தாவீதுக்கு. ஏனென்றால் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களின் தேவனை தூஷித்த பொழுது பக்தி வைராக்கியம் பட்சித்தது. ஒரே கல்லாலே அவனை அடித்து வீழ்த்தத்தக்கதான தேவன் மீது நம்பிக்கையும் தேவன் மீது விசுவாசமும் அதிகரித்தது. அங்கேயும் கர்த்தர் ஒரு சிறப்பை கொடுத்தார். சிறந்த ஸ்தானத்தை சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று பாடினார்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை ஒரு சிறந்த ஸ்தானத்திற்கு உயர்த்த ஆரம்பித்து விட்டால் எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு சத்ருவோ யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அது தேவ திட்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சிறந்த ஸ்தானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். சங்கீதம் 47:4 சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை தமக்கு சுதந்திரமாக தேர்ந்தளிப்பார். பாருங்க, யாக்கோபின் சுதந்திரத்தை தமக்காக தேர்ந்தளிப்பார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இமானுவேல் பிள்ளைகள், நமக்காக வைக்கப்பட்ட சிறப்பான சுதந்திரம், நமக்காக சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய, ஆளக்கூடிய ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பேர் எண்ணப்படாமல் இருக்கலாம், உங்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டு பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கலாம், இல்லை ஒடுங்கி போய் ஒரு இடத்துல ஒரு வாடகையில, இல்லை கூரையின் கீழே, ஓட்டின் கீழே, ஏதோ ஒரு வித்தியாசமான தாழ்ந்த நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை சிறந்த சிறப்பான ஒரு ஸ்தானத்திலே, ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அடிமையாக்கப்பட்டவளுக்கு சிறந்த இடம், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவருக்கு சிறந்த இடம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 26:19 சொல்லப்பட, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற தனி சிறப்பு. எகிப்திலே அவர்கள் அடிமையாய் போனார்கள். 430 வருஷம் அடிமையாய் இருந்தார்கள். அந்த அடிமைத்தன வாழ்க்கையில துன்பத்தை, வேதனையும், கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு சில காரியங்களை அடிமைப்பட்டிருக்கலாம். பாவத்துல, பிசாசின் பிடியில, மனிதர்களிடத்துல, கடன்ல, வியாதியில, பலவிதமான காரியங்கள்ல, நீங்கள் உலக ஆசபாசங்கள்ல, உலகத்தின் காரியங்கள்ல, சத்ரு பிடியில நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை அடிமையாக்கி கொண்டார் இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த உலகத்திலிருந்து அவர் வேர்பிரித்து எடுத்து நாம் அவருக்கு சமமாக உன்னதங்களிலே உட்காரக்கூடிய கிருபைகளை, அபிஷேகத்தை, வல்லமை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். முன்னே நாம் அடிமைகளா இருந்தோம், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஆகினால நாம் இனி அடிமை இல்லை, நாம் சுதந்திரவாளி, தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய ஸ்தானம் ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு சிறப்பு, பரலோகத்திலே ஒரு சிறப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இங்கேயும் சிறந்த ஸ்தானம், அங்கேயும் சிறந்த ஸ்தானம். இங்கேயும் உயர்வு, அங்கேயும் உயர்வு. இங்கேயும் மேன்மை, அங்கேயும் மேன்மை. இங்கேயும் மகிமை, அங்கேயும் மகிமை. இங்கேயும் நமக்கு விடுதலை, அங்கேயும் நமக்கு விடுதலை. இங்கேயும் கட்டப்படுகிறோம், அங்கேயும் கட்டப்படுவோம். இங்கேயும் தரிசனம், அங்கேயும் தரிசனம். இங்கும் தேவனுடைய மகிமை மேல் மகிமை, மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கை, அங்கேயும் மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கை. இங்கேயும் தேவனுடைய ஊழியத்தை, வேலையை செய்ய அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய கிருபைகள், அங்கேயும் தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய, அவருக்கு வேலை செய்யக்கூடிய சிறந்த ஸ்தானத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென்.
அடிமைதனத்தில் இருந்த, சிறையிருப்பில் இருந்த, கண்ணீரில் இருந்த, ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களாகி இஸ்ரவேலை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுத்து, அவர்களுக்காக ஒரு சிறந்த ஸ்தானத்தை கொடுத்து, அவர்களுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அவர்களுக்காக கானான் தேசத்தை கொடுத்து, அவர்களுக்காக ஆசாரிய கூடாரத்தை கொடுத்து, அவர்களுக்காக ஆராதனையின் முறைமைகளை கொடுத்து, பரிசுத்த ஜாதியாக, ஹல்லேலூயா, பரிசுத்த ஜனமாக, ஹல்லேலூயா, அவரை ஆராதிக்கும்படியாக, ஹல்லேலூயா, உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் மாறிட்டு தேவனுடைய ஜனமாய் நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருக்காகவே வாழப்படிக்கு ஒரு தனி சிறந்த இடம், அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஒரு சிறந்த இடத்தை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் காட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இதுதான், உங்களுக்கு இதுதான். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் துன்பம், துக்கம், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். ஒரு தனி சிறந்த ஒரு இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசில்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். பிரியமான பிள்ளைகளை இப்படி கொண்டு வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சசார் என்றும், அவர்களுக்கு அனனியா சாத்ராக் மேஷாக் என்றும், சாத்ராக் மிகாவேல் மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று பெயரிட்டான். இந்த 4 வாலிபர்களும் பாருங்கள் ஒரு சிறந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவருக்கு சிறப்பான வஸ்திரங்கள், சிறப்பான ஆகாரங்கள், சிறந்த இடங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தாவீதும் அவருடைய நண்பர்களும் என்ன சொல்கிறார்கள்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானியின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார். பாருங்க, இப்படி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவதற்காக, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்கத்தக்கதாக செய்யும்படிக்காக, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதான காண்பிக்கத்தக்கதாக தங்களையே அடக்கி கொண்டு ஆசபாசங்களை ஆகாரத்திலும் தன்னை ஒடுக்கி கொண்டு தீட்டுப்படுத்தாமல் தன் இதயத்திலே தீர்மானம், தன் வாழ்க்கையை தீர்மானமாக்கி கொண்டார்கள். அப்படி தீர்மானம் பண்ணும் பொழுது தேவன் பிரதானியின் கையிலே கர்த்தர் தயவும் இரக்கத்தை கிடைக்கும்படி செய்தார். 10 நாள் சோதனை நடந்தது. பிறகு எல்லாரை பார்க்கிலும் இந்த 4 பேரும், 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, சகல சாஸ்திரிகளை ஜோசிக்காரர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சாமர்த்தியர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டார்கள். விசேஷித்த ஆவி கொடுக்கப்பட்டது. அவர்கள் செய்தது ஜெயமா இருந்தது. தேவன் அவர்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்தார். குற்றம் பிடிக்கிறவர்களுக்கு முன்பாக உத்தமர்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக நிறுத்தினார். தேவனுக்கு ஒரு தனி சிறந்த இடத்தை வைத்திருக்கிறார். ஆமென் என்பதை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும்போது எல்லாராலும் வெறுக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், சரீரத்தை பிச்சை எடுத்தார். ஆனால் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, சிறப்பின் பொருட்டு, அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறதற்காக அதை அவர் பார்த்து சிலுவையை சகித்தார். ஆகினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய சிங்காசனத்தை உயர்த்தி, அவர் நாமத்தை உயர்த்தி, சகல அதிகாரம் ஆளுகை கொடுத்து, என் தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசுவை சிறந்த ஸ்தானத்தில் உயர்வில்
எடுத்துட்டு போய் அமர வைத்தார். அவருக்கு மகிமையும் கனமும் இந்நாள் வரைக்கும் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் செலுத்தும். ஒவ்வொரு நாளும் நாம் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே ரட்சித்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக ஒரு சிறந்த இடம் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். சிறந்த வாழ்க்கை, சிறந்த குடும்பம், சிறந்த லைஃப், சிறந்த தொழில், சிறந்த வேலை, சிறந்த ஊழியம், சிறப்பான ஸ்தானங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்துவிட்டது. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வர்றப்பா ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சிறந்த ஸ்தானத்தை, சிறந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவே, உம்முடைய வல்லமுள்ள கரத்துல ஆண்டவரே அவர்களை வைக்கிறப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் சுமத்த கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை சிறந்த இடத்திலே வைப்பார். God bless you.